சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீப்ஸ். குட் மார்னிங் பரத். குட் மார்னிங் பிரீத்தி. எல்லாருக்குமே ஹார்ட் ஃபெல்ட் மார்னிங் விஷஸ். எப்பவுமே வணக்கம் தானே, இன்னைக்கு என்ன ஹார்ட் ஃபெல்ட்? எப்பவுமே ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன் பிரீத்தி, என்ன அப்படின்னா நம்ம அடி வயிறுல இருந்து பேசுறோம்னு சொல்லுவாங்கல்ல, அதை காட்டிலும் அடி மனசுல இருந்து பேசினா ரொம்ப நல்லது. எங்க அடி வாங்கியிருக்கீங்க? அந்த அடி கிடையாது. அதாவது இதயம் அப்படின்ற சாதாரணமான விஷயம் கிடையாது. நீ சினிமாலே பாத்தீங்க அப்படின்னா இந்த இதயத்தை வச்சு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இந்த இதயத்துல உனக்காக ஒரு கோவில் கட்டி இருக்கிறேன், இந்த இதயத்துல நீ தான் இருக்கிற, இந்த இதயத்துல உன்னை தவிர வேற யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த இதயத்தை வச்சு அவ்வளவு விஷயங்கள் சொல்லுவாங்க. என்னங்க இதயத்துக்கு எவ்வளவு ப்ரொமோஷன் இன்னைக்கு. அப்போ இத வந்து ஒரு சினிமால ஒரு கவிதை இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா அப்ப ரியல் லைஃப்ல எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இந்த இதயத்துக்கு. எஸ், ஏன்னா வந்து உடம்புலயே வந்து இதயத்தோட வேலை நின்னா மட்டும் அதுக்கப்புறம் வந்து பிரயோஜனமே இல்லை. ஸோ அவ்வளோ முக்கியமான உடல் உறுப்பு தான் நம்மளோட இதயம். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இதயத்துக்கு வந்து நிறைய ப்ரெஷரை இப்போ நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இப்போ வந்துட்டு இருக்கு. ஒரு காலத்துலாம் இதய நோய் அப்படின்னாலே வந்து வயசான தாத்தா பாட்டிக்கு மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா இப்போ எங்களை மாதிரி டீனேஜர்ஸ்க்கும் வருது அப்படின்னும் டீனேஜர்ஸ்க்கும் பிரச்சனை வருதுன்றதுக்கு வந்து ஏன் எதனாலன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நின்று நிதானமா நம்ம உலகம் இயங்கிட்டு இருந்துச்சு. அப்போ இதயம் சீரா தான் இருந்துச்சு. இப்போ ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸா வாழ்க்கை ஓடும் போது இதயமும் படபடன்னு துடிச்சு. அதை காட்டிலையும் இந்த பீட் அப்படின்னும் போது தான் இந்த ஹார்ட் பீட் கரெக்டா இருந்தாதான் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பீட்டும் கரெக்டா இருக்கும். சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் என்ன, ஏன் யங்ஸ்டர்ஸ்க்கு இப்போ பாதிப்பு அதிகமா இருக்கு, அண்ட் இதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அட்வான்ஸா என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இப்போ வந்திருக்குன்னு சொல்லி இதயத்தை வச்சு இன்னைக்கு நிறைய பேச போறோம். அண்ட் அதை பேசுறதுக்காக ஒரு சிறப்பான அனுபவம் வாய்ந்த திறமையான ஒரு மருத்துவர் தான் இன்னைக்கு நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் தில்லை வள்ளல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? வணக்கம். நல்லா இருக்கும். சாருக்கு வந்துட்டு இதயத்தின் இமயமேன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு அந்த துறையில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஒரு பெரிய எக்ஸ்பர்டீஸாக இருக்கிறீங்க சார். பொதுவாக வந்துட்டு இந்த இந்தியாவில் டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குன்றாங்க. இந்தியா தான் அதோட எபி சென்டர் அப்படின்றாங்க. ஸோ உலகளாவியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதய நோய்கள் இருக்குது. பட் இந்தியாவிலையும் அதிகமான இதய நோய்கள் இருக்குன்னுலாம் சொல்கிறாங்களே, இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான காரணங்கள் என்ன, இதுக்கான தீர்வு தான் என்ன? உலகத்திலே அதிகமான ஹார்ட் பேஷண்ட் இருதய நோய்கள் இந்தியாவில் இருக்காங்க. டயபிட்டிஸ் பேஷண்ட் மாதிரி. டயபிட்டிஸ்னால் என்ன அர்த்தம்னா எண்டோத்திலியல் டிஸ்ஃபங்க்ஷன். எப்படின்னா ரத்த குழாய்க்குள்ளே உள்ள திசுக்கள் வந்து பாதிப்படைகிறது பேசிக் பெத்தாலஜி டயபிட்டிஸில். ஸோ டயபிட்டிஸ் அதிகமாக இருக்க மாதிரி ஹார்ட் பேஷண்ட்டும் அதிகமாக இருக்காங்க. இப்போ டயபிட்டிஸ் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து இன்சுலின் செக்ரீஷன் குறைவாக இருக்கிறதுனாலையும் அதிகமாக கலரி உணவு அளவு அதிகமாக சாப்பிட்றதுனாலையும் வாக்கிங் எக்ஸசைஸ் அடிக்கடி இல்லாதனாலையும் சரியான தூக்கம் இல்லாதனாலையும் வரக்கூடியது. இதே போல் தான் ஹார்ட் ப்ராப்ளமும். இப்போ இந்தியாவில் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ரொம்ப அதிகம். உலகத்துலேயும் இந்தியாவில் தான் அதிகம். நம்பர் ஆஃப் பேஷண்ட்டும் இந்தியாவில் தான் அதிகம். சான்ஸ் ஆஃப் கெட்டிங் ஹார்ட் அட்டாக்கும் உலகத்துலேயும் இந்தியாவில் தான் அதிகம். அது மட்டும் இல்லை, மற்ற நாட்டுகளை விட ஐரோப்பியர்களை விட 15 வருஷம் முந்தைய ஹார்ட்டை பாதிக்குது நமக்கு. அண்டு நம்ம டிசீஸ் ரத்த குழாய் கூட ஸ்மாலராக இருக்குது. மற்ற நாட்டுகளை விட ஐரோப்பியர்கள் அமெரிக்கர்களை விட ரத்த குழாய் சிறுசாக இருக்குது. அடைப்பு மல்டிப்புளாக அதிகமாக இருக்குது. ஸோ பல ரீசன்னால இந்தியாவில் ரத்த குழாய் அடைப்பு அதிகமாக இருக்கிறதுனால ஹார்ட் அட்டாக், அது மட்டும் இல்லை ஸ்ட்ரோக் அதிகம். இப்போ லைஃப் ஸ்டைல் டிசீஸ் எடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் டிபி, டைஃபாய்டு, மலேரியா, காலரா, கோவிட் இதெல்லாம் இன்ஃபெக்ஷன் டிசீஸ். இன்ஃபெக்ஷனால கிட்டத்தட்ட 23-24% மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு இறக்குறாங்க உலகத்தில். ரிமைனிங் 75% 75% மக்களுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தான் இருக்கிறாங்க. அந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸில் என்னெல்லாம் இருக்குன்னா நம்பர் 1 கில்லர் ஹார்ட் அட்டாக் தான். அது வந்து கிட்டத்தட்ட பாதி, 75% பாதி பேர் ஹார்ட் அட்டாக்ல இருக்கிறாங்க. அதில் ஒரு 12% ஸ்ட்ரோக்னால இருக்கிறாங்க, பக்கவாத நோயினால. ஒரு 11% கேன்சர். இந்த 3 தான் டாப் 3 கில்லர்ஸ் லைஃப் ஸ்டைல் டிசீஸில். ஸோ ஹார்ட் அட்டாக்கும் ஸ்ட்ரோக்கும் ரத்தக்குழாய் அடைப்புனால வரக்கூடிய ப்ராப்ளம். இது வந்து ரத்தக்குழாய் அடைப்பு வந்து ஹார்ட்டில் வந்தால் ஹார்ட் அட்டாக்கு, பிரெயினில் வந்தால் ஸ்ட்ரோக்கு. ரெண்டுமே நம்ம தடுக்க முடியும், தவிர்க்க முடியும். மற்றும் நினைக்கிற மாதிரி சடனாக வருது இல்லை. இது முன்கூட்டியே ப்ராப்பர் செக்அப் பண்ணி அவேர்னஸ் இஸ் தி கீ. இப்போ அவேர்னஸ் இருந்தாலே நம்ம தடுக்க முடியும், தவிர்க்க முடியும். சூப்பர். அதாவது இப்போ டாக்டர் ஃபர்ஸ்ட் சொல்லும்போது எல்லாருமே கொஞ்சம் ஒரு பயம் இருந்திருக்கும். இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, நம்மளை வந்துட்டு இவ்வளோ சூழ்ந்து இருக்கா அப்படின்னா அதுல இருந்து எப்படி நம்ம விடைபெறுவது, அதை எப்படி நம்ம சரி செஞ்சுக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்காக தான் டாக்டர் வந்திருக்கிறாரு. எப்படி வண்டியெல்லாம் நம்ம கரெக்டாக மாசம் சர்வீஸ் விட்டு டான் எடுக்கிறோமோ வருஷத்துல ஒரு வாட்டி, நம்மளும் நம்மள அப்பப்போ வந்து பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது. பாதுகாத்துக்கும் செய்யணும். எஸ், அது சார்ந்ததான் அடுத்த கேள்வியும் டாக்டர். நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தா அதுல முக்கால்வாசி பிரச்சனைகள் மாரடைப்பு தான். ஸோ இந்த மாரடைப்பு வர்றதுக்கு முன்னாடி அதோட அறிகுறிகள் ஏதாவது நம்ம தெரிஞ்சுக்கலாமா? நம்ம எப்படி நம்மளை காத்துக்கிறது? கிளாசிக்கல் சிம்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
செஸ்ட்டில் சென்டரில் இப்படி வலிக்கும் அது. இப்படி வலி சொன்னால் ஹார்ட் பெயின் இல்லை, இப்படின்னா ஹார்ட் பெயின். இப்படி சொல்லுவாங்க, அழுத்துற மாதிரி இருக்கும், பாரமாக இருக்கும், ஈட்டி வச்சு குத்துற மாதிரி இருக்கும். இப்படி அந்த பெயின் ரொம்ப சிவியராக இருக்கும். அவங்க எதுவுமே பண்ண முடியாது, நடக்க முடியாது, பேச முடியாது, அவ்வளோ சிவியர் பெயின் இருக்கும். இப்படி இருக்கும் பெயின், அழுத்துற மாதிரி இருக்கும். அந்த பெயின் வந்து இடது தோள்பட்டை இடது கைக்கு பரவலாம், ஆர் பேக் பரவலாம், ஆர் தாடைக்கு பரவலாம். பரவலாம். இல்ல கை கேள்விப்பட்டிருப்போம். ஆமா, தொண்டைக்கு பரவலாம். இந்த மாதிரி த்ரோட் இந்த பக்கம் பரவலாம், ஜால இந்த இடத்துல வலி வரலாம், இங்க இந்த பெயின் இங்க வரைக்கும் வலி வரலாம். சில பேஷண்ட் டென்டிஸ்ட் போய் பல் வலின்னு பார்த்துருப்பாங்க, பல் நார்மலா இருக்கும். அது மாதிரி சில பேஷண்ட் வந்திருக்காங்க. ஸோ பெயின், கிளாசிக்கல் பெயின் டிப்பிக்கலா இருக்குன்னா இங்க அழுத்துற மாதிரி பெயின் இடது கைக்கு வருது, பின்பக்கம் பரவலாம், ஆர் தாடைக்கு பரவலாம். சிலருக்கு இது கூட சேர்ந்து வாமிட்டிங் இருக்கலாம். பட் டெஃபினட்டாக நிறைய பேருக்கு ஸ்வெட்டிங் இருக்கும், வேர்வை இருக்கும், படபடப்பு இருக்கலாம், டயர்ட்னஸ் ஆகும். இதுதான் கிளாசிக்கல் சிம்டம் ஆஃப் ஹார்ட் அட்டாக். ஓகே டாக்டர், இப்போ வந்துட்டு இப்போ ஒரு காலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த இதய நோய்கள், இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்துட்டு ஒரு வயதுக்கு அப்புறம் தான் வரும், முதியோர்களுக்கு வரும். அந்த 60க்கு மேலேன்னது 60 ஆச்சு, அப்புறம் 50 ஆச்சு. இப்போ இளைஞர்களுக்கும் நிறைய பேருக்கு வரதை நம்ம பார்க்குறோம், யங் ஏஜ்லேயே ஹார்ட் அட்டாக் வரதை பார்க்குறோம். சரி, இதுக்கெல்லாம் உடற்பயிற்சி இல்லாததான் காரணம். போய் உடற்பயிற்சி பண்ணுங்க, ஜிம்ல இருக்கிறவருக்கு ஹார்ட் அட்டாக் வருது, ஷட்டில் விளையாடிட்டு இருக்கிறாரு டக்குன்னு படுத்து விழுந்துடுறாரு மயங்கி. இவங்களுக்கும் இப்படிலாம் வருது. எதனால இது வருது? இதோடைய ஒரு சின்ன புரிதல்கள் கொடுங்களேன். ஆமாம், குறிப்பாக இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைலண்ட் டிசீசஸ் இருக்கு. பிளட் ப்ரெஷர் சைலண்டாக இருக்கலாம், கொலஸ்ட்ரால் சைலண்டாக இருக்கலாம், டயபிட்டிஸ் சைலண்டாக இருக்கலாம். இது தவிர தூக்கமின்மை, அவங்க ப்ரீவியஸ் டே சரியாக தூங்கியிருக்க மாட்டாங்க. தூக்கம் இல்லாத டைமில் வந்து கார்டிசால் லெவல் அதிகமாகும், ஹார்ட் ரேட் அதிகமாகலாம், இரகுலர் ஹார்ட் பீட் வரலாம், பிளட் ப்ரெஷர் அதிகமாகலாம். இதனால ஹார்ட் லெவல் பாதிப்பு வரலாம். ஸோ ஸ்ட்ரெஸ், ஜிம்மில் போய் ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது ஆல்ரெடி ப்ராப்ளம் மைல்டாக இருந்திருக்கும். ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் ஆர் எமோஷனல் ஸ்ட்ரெஸ் என்ன ஆகுதுன்னா அந்த பிளாக் ரப்சர் பண்ணிடுது. பிளாக் ரப்சர் ஸ்ட்ரெயின் பண்ணும்போது பிளாக் ரப்சர் ஆகிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த ரத்த குழாயில் வந்து அந்த ரத்த குழாய் அடைப்பு வந்து பிஞ்சு போய் க்ளோஸ் ஆயிடுது. அதை கவர் பண்ணதுக்கு பிளட் கிளாட் வந்து உட்காரும் போது அந்த ரத்த குழாயில் ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிடுது. ஸோ சப்ளை இல்லாமல் ஹார்ட் அட்டாக் ஆயிடுது. அதுதான் பிரச்சனை. ஸோ தயவு செய்து நீங்கள் வந்து உடற்பயிற்சியோ இல்லை விளையாடலாம் போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நல்லா தூக்கம் இருக்கான்றதை மட்டும் என்ஷூர் பண்ணிடுங்க. முதல் நீங்கள் நல்லா தூங்கி ரெஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணலாம். நைஸ். அண்ட் டாக்டர், நம்மளோட சாப்பாட்டு பழக்கம் இருக்குல்ல, உணவு பழக்க முறைகள், அதுக்கும் இதயம் நோய்க்கும் சம்பந்தம் இருக்கா? அண்ட் இதயத்துக்கு எந்த உணவு ரொம்ப நல்லது, இதை அடிக்கடி சாப்பிடுங்கன்னு பரிந்துரைக்கிறீங்கன்னா அது எதுவாக இருக்கும்? 50% கார்போஹைட்ரேட்டு, 20% ப்ரோட்டீன், 25% ஹெல்த்தி ஃபேட்டு, 5% ஃபைபர் அப்படி இருந்ததுன்னா சரிவேத ஒன்றும் எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் ஒரு கம்ப்ளீட் ஃபுட்டு, அது ஹார்ட்டுக்கு நல்ல ஃபுட்டு. அதில் கேலரி அளவு முக்கியம். இப்போ மெயின் பிரச்சனை என்னென்னா கேலரி அளவு அதிகமாக போகிறது தான் காரணம். இப்போ ஒரு கேலரி கணக்கு இருக்குது. இப்போ நம்மள மாதிரி ரெஸ்ட்ரிக்டட் ஆக்டிவிட்டி, ஃபிசிக்கல்ஸ் ரொம்ப இல்லாதவங்களுக்கு ஐடியல் பாடி வெயிட் 70 கிலோ ஒருத்தர் இருக்காருன்னா 70 × 20 1400 கேலரி ஃபுட்டு போதும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமாக இருந்தால் 30 கேலரி. ஸோ 2100 கேலரி போதும். அதில் பாதி வந்து கார்போஹைட்ரேட்டு, 20% ப்ரோட்டீன், 25% ஃபேட்டு, 5% ஃபைபர் நான் சொன்னேன். ஸோ அந்த கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப முக்கியம். எதுவாக இருந்தாலும் இப்போ ஒரு ரேராக ஒரு மாதத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு ஸ்வீட் சாப்பிட்றதும் சரி, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதும் சரி, அது வந்து நீங்கள் வந்து அந்த அளவு குறைச்சி சாப்பிடணும். நம்ம இந்தியன் டயட் எல்லாமே ஹெல்த்தியான ஃபுட்டு தான். உதாரணமாக காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ரெகுலராக வாக்கிங் போயிட்டு வந்து டீயோ காஃபியோ சாப்பிட்லாம், சுகர் இல்லாமல். வெள்ளை சர்க்கரை கண்டிப்பாக வரவே தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். எல்லாருமே டயபிட்டிஸ் இல்லாதவங்களும் தவிர்க்கணும். டயபிட்டிஸ் இல்லாதவங்க குடிக்க கஷ்டமாக இருந்ததுன்னா கருப்பட்டியோ சர்க்கரை வெல்லமோ போட்டு சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சமாக வாக்கிங் போயிட்டு வந்து குளிச்சுட்டு சாப்பிட்ற டைமில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா அவங்க நம்ம ஊரில் வழக்கமாக உள்ள கன்வென்ஷனாக உள்ள இட்லி, தோசை, சப்பாத்தி சாப்பிட்டுக்கிறது நல்லது. பழைய சாதம் ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக லிமிட்டாக சாப்பிட்ணும், வெயிட் கூட வாய்ப்பு இருக்குது. ப்ரோபயோட்டிக் ரொம்ப அதிகமாக இருக்குது, இதெல்லாம் ஹார்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும், கட் மைக்ரோபயோம் வந்து ஹெல்ப் பண்ணும் அது. ஸோ இதில் எதுனாலும் சாப்பிடலாம், நீங்கள் அளவு குறைச்சி சாப்பிடணும். 11 மணிக்கு ஃப்ரூட்ஸ் எதாவது சாப்பிட்டுக்கலாம், நட்ஸ் சாப்பிட்டுக்கலாம், 1 to 2 லஞ்ச் சாப்பிட்டுக்கலாம், அளவு குறைச்சிருக்கணும், அதான் மெயின். கூட்டு பொரியல் எடுத்துக்கலாம். சாயங்காலம் காஃபியோ டீயோ விச்சவர் இதை லைக் சாப்பிடலாம். தூக்கம் இல்லாதவங்க காஃபியை அவாய்ட் பண்ணுறது நல்லது. நைட் டின்னர் 7 மணிக்குள்ள முடிக்கிறது நல்லது. லேட்டாக சாப்பிட்றதும் கேலரி அதிகமாக சாப்பிட்றதும் மெயின் பிரச்சனை காரணம். டாக்டர், இந்த கோல்டன் ஹார் அப்படின்றாங்கல்ல, அதாவது ஒரு ஹார்ட் அட்டாக் ஒருத்தர் வருது அப்படின்னா அந்த ஒரு 1 மணி நேரம் அப்படின்றது மிக 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 அவசியமான முக்கியமான ஒரு தருணம். அதுதான் கோல்டன் ஹார்ன்றாங்க. இந்த கோல்டன் ஹாரோடைய அந்த ஒரு முக்கியத்துவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ரொம்ப முக்கியமான கேள்வி இது. இப்போ வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு ஹார்ட் பேஷண்ட் இருந்தாங்கன்னா
வலி வந்து போகிறது, டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க, மருந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் வலி வந்து ஹார்ட் அட்டாக் தான் தெரிஞ்சிடும். அப்படி இல்லாதவர்களுக்கும் ப்ரெஷர், சுகர், கொலஸ்ட்ரால் சைலண்டாக இருந்திருக்கலாம். ஸோ நான் சொல்லுவேன் இந்த பெயின் அதிகமாக இருந்து சொட்டிங்கோட வந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக் தான் அது, அன்லெஸ் ப்ரூவ்ட் அதர்வைஸ். ஸோ அந்த ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா உடனே பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, அவங்களுக்கு லோடிங் டோஸ் நாங்கள் சொல்லுவோம். டிஸ்பிரின் 325 மில்லிகிராம். அதை சப்பி சாப்பிட்டு ஆஸ்பிரின் மாத்திரை, டிஸ்பிரின் டிஸ்போசபிள் ஆஸ்பிரின் இருக்கு, அது நாக்கில் வச்சு அப்படியே கரைஞ்சி உள்ள போயிடும், உடனே வேலை செய்யாது. குளோபிடோகிரால் 300 மில்லிகிராம் அண்ட் அட்ரோவாஸ்டாட்டின் 80 மில்லிகிராம். இந்த 3 மாத்திரையும் இருக்கிறது நல்லது. அதை கொடுத்தீங்கன்னா உடனே அது வேலை செய்யும். ஆரம்பத்திலே இது கொடுத்தீங்கன்னா 50% இறப்பை குறைக்க முடியும். 50% அந்த ஹார்ட் அட்டாக்கோட டேமேஜை குறைக்க முடியும். அதுக்குள்ளே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். தென் உங்களுக்கு பக்கத்தில் ரீச்சபிள் யாரும் இல்லைன்னா நம்ம ஹெல்ப்லைன் இருக்கு 108 கால் பண்ணால் விதின் 5-10 மினிட்ஸில் வந்துடுவாங்க. ஸோ நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் போகணுங்க. மெயின் இப்போ லேட்டஸ்ட் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கேர் என்னன்னா பிரைமரி இன்டர்வென்ஷன். எப்படின்னா ஸ்ட்ரெயிட்டவே இப்போ நாங்கள் வந்து டோர் டு பலூன் டைம் சொல்லுவோம். வித்தின் 90 மினிட்ஸில் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணோம். சூப்பர். பட் நிறைய ஹாஸ்பிட்டலில், குட் ஹாஸ்பிட்டல்ஸில் 60 மினிட்ஸில் பண்ண முடியும். ஸோ உள்ள வந்து 1 ஹவருக்குள்ளே ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ண முடியும். அது பாசிபிள். அப்படி பண்ணிட்டா டேமேஜ் தடுத்துடலாம் முடியும். இப்போ ஆஞ்சியோபிளாஸ்டி கேத்லாப் இல்லாத ஹாஸ்பிட்டலாக இருந்ததுன்னா அவங்க த்ரோம்போலைசிஸ்க்கு மருந்து கொடுப்பாங்க. அது விதின் 1 ஹவர் கொடுத்தா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அது. அதனால பிளட் கிளாட் கரைஞ்சி டேமேஜ் மினிமைஸ் ஆயிரும். ஸோ சப்சிக்வெண்ட்டாக அந்த ஹார்ட் மசிலோடைய இறப்பு குறைவாக இருந்து மசில் டேமேஜ் குறைவாக இருக்கனால அதை பின்விளைவுகள், உதாரணமாக பம்பிங் பவர் குறைவுறது, இர்ரெகுலர் ஹார்ட் பீட் வருது, இதெல்லாம் தவிர்க்க முடியும். ஓகே. திடீர்னு ஷாக் கொடுக்குறவங்க உங்க பக்கத்துல இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க எல்லாம் 3 மாத்திரையோட சுத்துறது நல்லது. ஆனா நிறைய பேர் அதை பண்றாங்க, நல்ல விஷயம். உங்களுக்கு தேவையில்லைன்னா கூட பஸ் ஸ்டாண்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல யாராவது இந்த மாதிரி பெயினோட விழுந்துட்டாங்கன்னா கொடுக்க உதவியா இருக்கும். டெஃபினட்டா அது டேமேஜ் குறைக்கும். இந்த ஹார்ட்டுடைய ரிதம் அப்படின்றது, இந்த ஹார்ட் ரிதம், ஹார்ட் பீட் ரிதம், அதுல நிறைய வேரியேஷன் இருக்கு. இந்த இதய துடிப்புல நான் சொல்றது. ஸோ இந்த இதய துடிப்புலையும் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றாங்களே, அதுல கொஞ்சம் புரிதல் கொடுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி இது. சில படபடப்புன்னு சொல்லுவாங்க. இரகுலர் ஹார்ட் பீட் இருக்கு, நிறைய டைப் இருக்கு. காமன் 4 டைப்பாக வச்சுக்கலாம். ஹார்ட்ல 4 அறைகள் இருக்க மாதிரி 4 நாளாக சொல்றாங்க. அது வந்து திக்குன்னு அடிக்கிறது. ஹார்ட் பீட் வந்து 72 இருக்க வேண்டியது 100 இருக்கும். ஃபோர்ஸ் ஆஃப் கண்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். இது வந்து சைனஸ் டாக்கிகார்டியான்னு சொல்றது. ரெண்டாவது வந்து ஒரு செகண்ட் நின்று துடிக்கிறது, வென்ட்ரிகுலர் பெரிமெச்சூர் பீட்னு பேர் இது. ஸோ ஒரு செகண்ட் ஹார்ட் பீட் நின்று ஃபோர்ஸாக துடிக்கும், அது விபிடி. மென்டல் ஸ்ட்ரெஸ் இருந்தாலோ, அவங்களுக்கு அட்ரினல் லெவல் அதிகமாக இருந்தாலோ, ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலோ இந்த மாதிரிலாம் வர வாய்ப்பு இருக்கு. மூணாவது வந்து எஸ்விடின்னு பேர். எஸ்விடியில் எப்படின்னா ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒரு செகண்டில் 3 பீட் பிடிக்கும். 3 பீட்டை டக் 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 டக்னு ஃபாஸ்ட்டாக இருக்கும். 160 to 200 ஹார்ட் பீட் பர் மினிட் நடக்கும். அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் ரொம்ப கிளாக் லைக் ரெகுலாரிட்டி, ரொம்ப ரெகுலராக இருக்கும். அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் வேறு. அதுக்கு அப்படி ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது வந்து வந்துச்சுன்னா 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் சரியாயிரும். இது 4வது, இது எதுலையுமே ஃபிட் ஆகாமல் இரகுலர் ஹார்ட் பீட், ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் சொல்லுவாங்க. சரி, இது வந்து காமனாக நம்ம பார்க்குறது. இப்போ ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் தான் காமனஸ்ட் அரித்மியா நம்ம பார்க்குறது, இம்பார்ட்டன்ட் அரித்மியா. 1 to 2% ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் ஹேவிங் திஸ். 100ல் ஒருத்தருக்கு 2 பேருக்கு இருந்துட்டு இருக்கு இப்போ இருக்கு. அதனால அதை பீரியாடிக்காக இசிஜி பார்த்தா தெரியும், சிம்டம் இல்லாமல் கூட இருக்கலாம். இதெல்லாம் காமனாக பார்க்குறது. டேஞ்சரஸ் அரித்மியா எடுத்துட்டீங்கன்னா, ஆபத்தான இரகுலர் பீட்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியான்னு பேர், வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் பேர். வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா அப்படின்னா ஆல்ரெடி ஸ்கார் இருக்க ஹார்ட்டில், அட்டாக் வந்த ஸ்கார்ட்டில், அல்லது ஹார்ட் ஃபெயிலியர் இருக்க ஹார்ட்டில், அங்கேருந்து இரகுலர் பீட்டிங் ஆரம்பிக்குது. சர்க்கஸ் ஃபினாமினால எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட் ஆகி அது வந்து இரகுலர் ஹார்ட் பீட் வருது. ஸோ ஹார்ட் ரிதம் அப்நார்மல் ஆகும்போது அது கார்டியக் அரெஸ்ட்டுக்கு போக வாய்ப்பு அதிகம். டாக்டர், மெயின் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கு வந்து சக்கரை வியாதி இருக்கு, கண்டிப்பா மகனுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பரம்பரை வழியா, மரபு வழியா வர நோய்கள் மத்தியில இதே நோய்களும் ஏதாவது இருக்கா மரபு வழியா வர்றதுக்கு? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டினுங்க. சக்கரை வியாதி மாதிரி ஹார்ட் ட்ரபிளும் பரம்பரையில் வரலாம். வருமா? ஆமாம். இப்போ வந்து அப்பாவுக்கு ஹார்ட் ட்ரபிள் இருந்ததுன்னா, அப்பாவும் அம்மா கல்யாணத்துக்கு முந்தைய உறவினர் இல்லைன்னா 50% சான்ஸ் இருக்கு. டயபெட்டிஸ் வரக்கும் 50% சான்ஸ் இருக்கு. ஹார்ட் ட்ரபிள் வரைக்கும், இருதய வியாதி வரைக்கும் 50% சான்ஸ் இருக்கு. 2 பேருக்கும் உறவினர் இருந்தாங்கன்னா 95 to 99% வர வாய்ப்பு இருக்கு. பட் என்ன முக்கியமான விஷயம்னா, பரம்பரையில் ஜீன்ல இருக்குங்கிறதுக்காக வந்துடாது, அது வேற மெத்தட் உண்டாக்கும். பிளட் ப்ரெஷர் ரைஸ் பண்றதுனால, அவங்க டயபெட்டிஸ் வர வைக்கிறதுனால, கொலஸ்ட்ரால் ரைஸ் ஆகிறதுனால, எல்பிஏன்னு ஒரு
புரோட்டீன் இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்தியன்ஸ்க்கு ரொம்ப அதிகம். அதுதான் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரீசன் நமக்கு ஹார்ட் ட்ரபிள் அதிகமாக இருக்குன்னு, அதிகமான அடைப்பு இருக்கு, யங் பீப்புள் அஃபெக்ட் ஆகணும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எல்பிஏ செக் பண்ணுறதுனால தெரியும் நமக்கு பரம்பரையில் வர லைப்போப்ரோட்டீன் ஸ்மால் ஏ லிட்டில் ஏ, லைப்போப்ரோட்டீன் லிட்டில் ஏன்னு பேர். அதை பண்ண முடியும், ரொம்ப சிம்பிள், லெஸ் எக்ஸ்பென்சிவ் டெஸ்ட் தான் எல்லாமே. அதெல்லாம் பண்ண வி கேன் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். பரம்பரையில் இருந்தால் கூட உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது, இதை நம்ம தவிர்க்கலாம்னு சொல்லி கைட் பண்ண முடியும். அதையும் கண்ட்ரோல் பண்ண மருந்துகள் இருக்குது, லைஃப் ஸ்டைல் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஹார்ட் அட்டாக் தான் மோஸ்ட் ப்ரிடிக்டபிள், மோஸ்ட் ப்ரிவென்டபிள் டிசீஸ், தவிர்க்க முடியும், தடுக்க முடியும். சூப்பர் டாக்டர். அண்ட் டாக்டர், நம்ம வந்து ஹார்ட் சிகிச்சை, அதாவது கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்ஸ் சிகிச்சை முறைகள் வந்திருக்கு. ஆஞ்சியோகிராம் வந்து நிறைய நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதில் இப்போ ரீசெண்ட் டைமில் நாங்கள் நிறைய கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டென்ட் வைக்கிறது, எந்த பிரச்சனைனாலுமே வந்து ஸ்டென்ட் வைக்கிறத பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். இது யாருக்கெல்லாம் அவசியம் வைக்கணும், யாரெல்லாம் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம்? இப்போது ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்க்குறோம். இப்போ பேசிக் டெஸ்ட்டும் இசிஜிங்க, ரொம்ப லெஸ் எக்ஸ்பென்சிவ் பெஸ்ட் டெஸ்ட்டும் இசிஜி தான். இசிஜியில் மட்டும் என்ன தெரியும்னா பிளட் சப்ளை குறைவாக இருக்கான்னு தெரியும், அதில் சேம்பர் என்லார்ஜ்மெண்ட் இருக்கான்னு தெரியும், ஹார்ட்டோட மசில் திக்னஸ் கூட இருக்கா, டைலட்டேஷன் இருக்கா, இரகுலிபிலிட்டி, எல்லாம் நிறைய விஷயம் தெரியும் இசிஜியில். ரெண்டாவது டெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் எக்கோ கார்டியோகிராம். அது 2D எக்கோ, 3D எக்கோ, 4D எக்கோலாம் வந்துருச்சு. அந்த எக்கோ கார்டியோகிராமில் நமக்கு ஹார்ட்டை அனாட்டமி பார்க்குற மாதிரி அது. மூணாவது, இது 2-3 நல்லா இருந்ததுன்னா தேவையான ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் நாங்கள். ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணி பார்த்தா நடக்கும்போது ஓடும்போது ஈஸி சேஞ்ச் வந்துச்சுன்னா பிளட் சப்ளை குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். சிலருக்கு நடக்கும்போது இரகுலிபிலிட்டி வரலாம். ஸோ அதெல்லாம் நடக்கும்போது தெரியும். இப்போ ட்ரெட்மில் நிறைய பேர் பயப்படுவாங்க. அது எப்படின்னா, இப்போ பீச்சில் ஓடுறதை விட ட்ரெட்மில் ஓடுறது சேஃப். ஏன்னா டாக்டர் சூப்பர்விஷனில் மானிட்டர் பண்ணிட்டு பண்ணுறீங்க நீங்கள். ஸோ சூப்பர்விஷனோடு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு சைலண்ட் டிசீஸ்லாம் வெளியே தெரிஞ்சிடும். வலி இல்லாதவங்களுக்கு கூட ஈஸி சேஞ்ச் ஏற்படும், இரகுலிபிலிட்டி வந்துச்சுன்னா நாங்கள் கைட் பண்ண முடியும். அது மாதிரி ட்ரெட்மில் பாசிட்டிவ் இருந்தால் வில் கோ ஃபார் ஆஞ்சியோகிராம். ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்த்துட்டா அதில் பிளாக் இருக்கா தெரியும். ஏற்கனவே சொன்னால் ஹார்ட்டில் 3 ரத்த குழாய் இருக்குது, இடது பக்கம் 2, வலது பக்கம் 1 இருக்குது. அது ரத்த குழாயில் 50% கீழே பிளாக் இருந்தால் மைல்டு பிளாக், 50 to 70 மாடரேட் எடுத்துக்கலாம், 70 மேலே சிவியர் பிளாக் எடுத்துக்கலாம். ஸோ சிவியர் பிளாக் இருந்து அது ரொம்ப ப்ராக்சிமலாக இருந்ததுன்னா, மெயின் வெசல் இருந்ததுன்னா ஆஞ்சியோபிளாஸ்டி தேவைப்படும். இப்போ 3 ரத்த குழாயிலுமே அதை மாதிரி 80, 90, 95% பிளாக் இருந்ததுன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து பைபாஸ் சர்ஜரி. சப்போஸ் அவங்க டயபெட்டிஸ் இல்லை, ஆனால் 1 வெசல் தான் பிளாக் இருக்குது, அல்லது 2 வெசல் தான் பிளாக் இருக்குது, அதனால நம்ம வந்து பைபாஸ் இல்லாமல் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ண முடியும். இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி படி மெடிக்கேட்டட் ஸ்டென்ட்லாம் வந்ததுனால ஈவன் டயபெட்டிஸ் பேஷண்ட் கூட லேட்டஸ்ட் அட்வான்ஸ் ஸ்டென்ட் யூஸ் பண்ணுறதுனால 3 ரத்த குழாயில் அடைப்பு இருந்தால் கூட பைபாஸ் அவாய்ட் பண்ணி நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ண முடியும். ஸோ அதுவும் பாசிபிள். அது ஓகே அது வந்து ஸோ அதனால நம்ம எப்படியா இருந்தாலும் ஹார்ட் அட்டாக்கை தவிர்க்க முடியும். பிளாக் அதிகமாக இருந்தாலும் அதை ஓப்பன் பண்ணி ஃப்ளோவை மெயின்டைன் பண்ணி லைஃப் ஸ்டைல், ப்ராப்பர் ட்ரக்ஸ் ஃபாலோஅப்பில் நம்ம தவிர்க்க முடியும். டாக்டர், வயதானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இணை நோய்கள்லாம் இருக்கும். ஸோ அதுக்கான மாத்திரைகளும் அவங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த மாத்திரைகள் எடுக்கும் போது வந்து இதயத்தோட அந்த ரிதம் பீட் வந்து மாறும், இதய துடிப்பு வந்து ஒரு மாற்றம் ஏற்படும் சொல்லுவாங்க. ஸோ இது எதனால், இது எப்படி அவாய்ட் பண்ணுறது? ஆனால் மாத்திரை எடுக்காமலும் நம்மளால இருக்க முடியாது இல்லையா? அதை பற்றி ஒரு புரிதல் கொடுங்க. உதாரணமாக முக்கியமாக பெயின் கில்லர்ஸ், வலி நிவாரணி மருந்துகளை வந்து எடுத்தாங்கன்னா ரத்த அழுத்தம் அதிகமாகலாம், இருதய பாதிப்பு, குடல் புண்ணு, கிட்னி பாதிப்பு வரலாம். சுகர் மாத்திரை அதிகமான டோஸாக இருந்து லோ சுகர் உணவு சரியாக சாப்பிடலன்னா லோ சுகர் ஆச்சுன்னா அந்த லோ சுகர்னால ஹார்ட் பீட் அதிகமாகலாம், இரகுலிபிலிட்டி வரலாம். அது தவிர பொதுவாக ஹார்ட்டை பாதிக்கக்கூடிய மாத்திரைகள் ஸ்பெஷல் எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து போதை மருந்துகள், வேறு ஆம்ஃபிட்டமின், ஸ்டிமுலேட்டிங் ட்ரக்ஸ் வந்து ஹார்ட்டை பாதிக்கும். ஆல்கோஹால் ஹை டோஸ் ஹார்ட்டை பாதிக்கும், ஸ்மோக்கிங் ஹார்ட்டை பாதிக்கும், அந்த மாதிரி பாதிக்க வாய்ப்பு இருக்குது. பொதுவாக வந்து நான் ரத்த கொதிப்புக்குள்ள மாத்திரைகள் சாப்பிடணும், சுகருக்குள்ளே மாத்திரை சாப்பிடணும், கொலஸ்ட்ரால் மாத்திரை சாப்பிடணும், உடல் பருமனை அவாய்ட் பண்ணணும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும், அண்டு பீரியாடிக் ஃபாலோ முக்கியம். நமக்கு சிம்டம் இல்லாமல் வராமல் இருப்பாங்க நிறைய பேர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு சிம்டம் இருக்காது நிறைய வியாதிகளில். ஸோ சிம்டம் இருந்தால் தான் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ ரெகுலராக சாப்பிட்டா நம்ம 100 வயசு வரைக்கும் வாழலாம். இன்ஃபேக்ட் எனக்கு 7 பேஷண்ட் வந்து 100 வயசுக்கு மேலே இருக்காங்க. மை ஓல்டஸ்ட் பேஷண்ட் வந்து 109 இயர்ஸ் இருக்காரு. அதனால நல்லா இருக்காரு, அவர் நல்லா பேசுவார், நல்லா நடக்கிறாரு, ஜம்முன்னு இருக்காரு. மிஸ்டர் பத்மஸ்ரீ அவார்டி மிஸ்டர் TK மூர்த்தி
102 இயர்ஸ், நல்லா இருக்காரு, ஜம்முன்னு இருக்காரு, எப்பொழுதும் ஹாப்பியாக சிரிச்சிட்டே இருப்பார் அவர். நான் 30 வயசு அவரை பார்த்துட்டு இருக்கேன், நல்லா இருக்காரு அவர். எனக்கு தெரிஞ்சு அவர் பத்மஸ்ரீ வாங்கினப்ப கூட ஒரு சந்தோஷமா இருக்க மாட்டார். ஆனா 100 தாண்டி அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாருல அந்த ஒரு வாழ்க்கை, ஹெல்தியான வாழ்க்கை, அதுதான் இன்னொரு சந்தோஷமா வச்சிருக்கோம். அவர் மாதிரி தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க, நான் நீண்ட காலம் வாழணும், ஆரோக்கியமா வாழணும்னு. இப்போ நீங்க சொன்ன மாதிரியே வந்துட்டு உங்களுடைய இதயத்துல இருந்து எங்களுக்கும் ஒரு டேக் ஹோம் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நல்ல இதயம் நலன் சார்ந்த விஷயங்கள் என்னெல்லாம் பண்ணணும், ஒரு டேக் ஹோம் மெசேஜ் எங்களுக்காக. இப்போ இந்தியா தான் உலகத்திலே பவர்ஃபுல் கண்ட்ரி ஆகிட்டு வருது. இப்போ நம்ம 2047 இந்தியா வந்து சிறந்த நாடாக ஆகணும்னு நம்ம எல்லாம் முயற்சி பண்ணுறோம். அது இளைஞர்கள் கையில் தான் இருக்குது, இப்போ உள்ள இளைஞர்கள் கையில் தான் அது இருக்குது. அவங்க ஹெல்த்தியான இந்தியா இருக்கணும். அது நம்ம நாட்டோட டெவலப்மெண்ட்டும் ஹெல்த்தும் இளைஞர்கள் கையில் தான் இருக்குது. அதனால் அவங்க ஹெல்த்தி டயட்டு, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், ப்ராப்பர் எக்ஸசைஸு அண்ட் ப்ராப்பர் ஸ்லீப்புக்கு கவனம் செலுத்தணும். குறிப்பாக 10 மணிக்குள்ள படுக்க ட்ரை பண்ணணும். ஏன்னா மெலட்டோனின் ஹார்மோன் செக்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹார்மோன் அண்ட் லீஸ்ட் பெய்ட் அட்டென்ஷன். அதுக்கு வந்து 10 மணிக்கு படுத்துட்டு 5:30 மணிக்கு எழுந்துச்சு வாக்கிங் போகிறது முக்கியம். ஏன்னா அதுக்கப்புறம் பொல்யூஷன் வந்துடும், டைம் இருக்காது. ஸோ லைஃப் ஸ்டைல் ரொம்ப முக்கியம். நீங்கள் முந்தியெல்லாம் 40 வயசுக்கு மேலே வருஷத்துக்கு ஒரு செக் பண்ண சொல்லுவோம். இப்போது நாங்கள் கரண்ட் ரெக்கமெண்டேஷன் காலேஜ் என்ட்ரி ஆகும்போதே 18 வயசு என்ட்ரி ஆகும்போது செக்அப் பண்ணிக்க, ப்ரெஷர், சுகர், கொலஸ்ட்ரால் இருக்கா, வெயிட் எப்படின்னு பார்த்துக்குங்க. ஒன்ஸ் இன் 5 இயர்ஸ் பண்ணால் போதும். 30 வயசுக்கு மேலே எவ்ரி இயர் பார்க்குறது நல்லது. ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எதுவுமே இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்குன்னா 40 வயசுக்கு மேலே இயர்லி ஒன்ஸ் பார்க்குறது நல்லது. ஸோ அப்படி ப்ராப்பராக பார்த்துக்கிட்டா முன்கூட்டியே அறிய முடியும், தவிர்க்க முடியும், வந்தாலும் நல்ல வைத்தியம் பண்ண முடியும். தேங்க்யூ டாக்டர். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, கண்டிப்பாக பார்த்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறோம். நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. நன்றி. ஸோ நேர்களே, இதயம் ஒருத்தவங்களுக்கு உடம்புல இருக்கிற மற்ற உறுப்புகளை விட எவ்வளோ முக்கியமான உறுப்பு, அதை நம்ம எப்படி பேணி பாதுகாக்கணும், அந்த இதய நலத்துக்கு நம்ம என்னென்ன விஷயத்த ஃபாலோ பண்ணணுன்றத ரொம்ப தெளிவாக அழகாக இன்னைக்கு நம்ம கூட இதய நல மருத்துவர் டாக்டர் தில்லை வள்ளல் அவர்கள் எடுத்து சொன்னதை கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அண்டில் தென் பை ஃப்ரம் பிரீத்தி, சுரேஷ் அண்ட் பரத்.